துலாம் ராசிக்காரவங்களுக்கு குரு பயிற்சி நன்மையை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். கொடுக்கும், கொடுக்காம போகாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முதல்லையே, ஒரு 4-5 மாதத்துக்கு முதல்லையே ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், அல்லது தொழில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். அப்போ வேலை இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் தொழில் இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்படின்னா இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி அதை கண்டிப்பாக உங்களுக்கு சரி செஞ்சு தரும். சிரமம் சிக்கல்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு ஏற்கனவே வந்திருந்திருக்கும், இப்போ வரல, ஏற்கனவே வந்திருந்திருக்கும். யாருக்கெல்லாம் ஏற்கனவே சிரமம் சிக்கல் பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் வந்திருந்துச்சோ அவங்களுக்கு பூரா அந்த சிக்கல்கள் பூரா விலக்கி கொடுத்துரும். ஒரு சிலருக்கு கடந்த குரு வக்ரமாகிற போதே அதிசார பயிற்சின்னு சொல்லுவோம், அந்த அதிசாரமான போதே ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகள் கூட பறிப்பு இருந்திருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு பட்டம் பதவிகள் கூட கிடைச்சிடும். அதாவது தாழ்ந்து போனவனை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வேலையை அந்த குரு பகவான் செய்வார். அதனால யாரெல்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ, சிக்கல்ல இருக்கிறோமோ அவங்களுக்கு பூரா ஒரு யோகமான குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்கும். அதோட குரு பகவான் உங்களுக்கு 10வது இடத்துல பலம் பெறார். இது நல்ல யோகங்க. 10வது இடத்துல குரு இருக்கிற போது ஒரு சிலருக்கு கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக நடக்கும். இதுவரைக்கும் கோயிலுக்கே போகாதவங்க கூட கோயிலுக்கு போக ஆரம்பிப்பீங்க, கும்பாபிஷேகங்களில் கலந்துக்க ஆரம்பிப்பீங்க, கோயிலுக்கு தான தர்மங்கள் ஏதாவது செய்வீங்க. நீண்ட தூரமாக உள்ள கோயில்களுக்கு புனித யாத்திரைகள் கூட போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக பல துலாம் ராசிக்காரவங்களுக்கு கிடைக்குங்க. அதனால தெய்வ அருள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தெய்வ அருள் அனுகூலம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் தான் கிடைக்கும். அதனால் இதை தவறாமல் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக குரு பகவானுடைய ஆலயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரணும். வாரந்தோறும் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வழிபட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி வழிபடுற போது உங்களுக்கு எந்த சிரமம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் எல்லாமே அப்படி காற்றுல பறந்து போகிற மாதிரி போயிடும். முயற்சி பண்ணி பாருங்கள்.